பற்றி பார்க்க போனால் ரீசெண்டாக பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி நடந்து முடிஞ்சிருக்கும் அண்ட் இந்தியா 3-1 இந்த சீரிஸ் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவால் இப்போ வந்து WBC ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியாது. ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ஃபைனல்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச 2 WBC ஃபைனல்ஸுமே வந்து இந்தியா வந்து ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தோற்றுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஃபைனல்ஸ்க்கே நம்மளால் போக முடியல. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த BGT சீரிஸில் நம்ம பார்த்ததும் ஸோ செம என்டர்டைன்மெண்ட் வந்து நமக்கு ஒரு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் ஒரு பிக் ஈவென்ட் முடிஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பிக் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பாகிஸ்தானில் நடக்க போகுது. ஸோ செம எதிர்பார்ப்பு இருக்குது. கடைசியாக 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடந்திருக்கும். ஹர்திக் பாண்டியா அந்த ஃபைனல் மேட்ச்சில் கடைசி வரைக்கும் போராடுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்தியா லூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாகிஸ்தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017 ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2021 நடக்க வேண்டிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்காமே போயிருக்கும் டியூ டு கோவிட் பீரியட். அதனால நடக்காமல் போயிருச்சு. அண்ட் இப்போ வந்து 2025 திரும்ப ரிவைவ் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியை. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும். ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நான் சொல்லியிருப்பேன் பாகிஸ்தான் நடக்க போகிறதுன்னு. 2029 எடிஷன் வந்து இந்தியா நடக்கும். அண்ட் 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி யாருமே இந்த மறந்துருக்க மாட்டேங்க. பிகாஸ் தோனி became the first captain to lift all 3 ICC trophies. அண்ட் இப்போ வரைக்குமே அந்த ரெக்கார்டை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரே கேப்டன் நம்மளோட தலை தோனி மட்டும்தான். ஸோ அந்த ஃபைனல் கேம் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளோட அஸ்வின் வந்து ஃபைனல் ஓவர் பவுல் பண்ணுவார். அண்ட் ஃபைனல் டெலிவரி வந்து ட்ரெட்வெல் மிஸ் பண்ணுவார், தோனி மிஸ் பண்ணுவார். அண்ட் இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெட்வெல் மிஸ்ஸஸ், தோனி மிஸ்ஸஸ் அண்ட் இந்தியா லிவ்ஸ் த ட்ராஃபி அப்படின்னு நம்மளோட ஹர்ஷா போக்லேயோட வார்த்தைகள்லாம் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அண்ட் தோனிக்கு அப்புறமா நம்ம CSK டீமில் வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து ருத்ராஜன் கண்டிப்பாகவே சொல்லுவோம். அண்ட் நிறையா பேருக்குமே வந்து ருத்ராஜ் வந்து அவரோட வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே வந்து இப்போ வரைக்குமே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து ருத்ராஜ் இப்போ இந்தியன் டீமில் வந்து ஒரு மெயின் கண்டின்ஜென்ட்டாக கூடி சீக்கிரம் மாறுவது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பட் ருத்ராஜ் வந்து இப்போ நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2020 செலக்ட் ஆவாரா அப்படின்னு தான் எல்லா ஃபேன்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் வந்து ஜனவரியில் நடக்க போகிறது இல்லையா, அதுலேயும் நம்ம ருத்ராஜ் செலக்ட் ஆவாரா மாட்டாரா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னும் சில CSK அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோக்குள்ளே திடீர்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் BBL பற்றி பார்த்தலாம். நம்மளோட நேத்தன் எல்லிஸ் அண்ட் ஜேமி ஓவர்டன் இப்போ பிக் பேஷ் லீக் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேத்தன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா ஹோபார்ட் ஹரிகேன்ஸ்க்காகவும் அண்ட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக நம்மளோட ஜேமி ஓவர்டன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 டீம்ஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் டேபிளில் 3ஆவதுல இருக்காங்க. அண்ட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ 7th இந்த டேபிளில் இருக்காங்க. இப்போ அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இன்னும் 3 கேம்ஸ் லெஃப்ட். அண்ட் இந்த 3 கேம்ஸை ஜெயிச்சாலுமே வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸால் குவாலிஃபை ஆக முடியும். பட் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் அதர் டீம்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இப்போ வந்து அவுட் ஆஃப் பிளே ஆஃப்ஸ் தான். அந்த அதர் ஹேண்ட் நேத்தன் எல்லிஸ் கேப்டனாக இருக்கிற ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளான பொசிஷன் டேபிளில் இருக்காங்க. டேபிளில் பார்த்தீங்கன்னா 3ஆவதுல இருக்காங்க. அவங்க 5 கேம்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. தே ஹேவ் ப்ளே த லீஸ்ட் கேம்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மேட்சஸ் லெஃப்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற பாருங்க, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மேட்ச் இருக்குது சிட்னி தண்டருக்கு அகேன்ஸ்டாக. ஸோ டைம் கிடைச்சா அந்த மேட்ச் கண்டிப்பாக பாருங்க. ஸோ அந்த கேமுக்கு அப்புறமா மோஸ்ட் ப்ராப்ளி தே வில் பிகம் த ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ். ஹார்ட்லி ஒரு 2 கேம் ஜெயிச்சாலே போகிற கண்டிப்பாக வந்து ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் குவாலிஃபை ஆயிருவாங்க. பட் கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் பொசிஷனை சீல் பண்ணணும்னா ஒரு 3 கேம்ஸ் ஜெயிச்சாலே போகிற 5ல. ஸோ கண்டிப்பாக வந்து ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் இருக்கிற அந்த ஃபார்முக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அண்ட் நம்மளோட நேத்தன் எல்லிஸ் டெஃபினெட்லி வந்து பிளே ஆஃப்ஸ் போயிட்டு ஃபைனல்ஸில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லா CSK ஃபேன்ஸுக்குமே ஆசை. ஸோ ஜெயிச்சார்னா அவருக்குமே வந்து ஒரு சம கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் IPL 2020 நேத்தன் எல்லிஸ் கிடையாது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். என்னதான் வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து இப்போ வெளியே ஏறினாலும் நம்ம ஜேமி ஓவர்டன் வந்து மிஸ் பண்ண போகிறது கிடையாது கைஸ். பிகாஸ் IL T20 நடக்க போகிறது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் ஜேமி கிட்ட IL T20 கான்ட்ராக்டுமே இருக்குது. ஸோ இஸ் பீன் பிளேயிங் ஃபார் கல்ஃப் ஜெயின்ஸ் டீம். ஸோ அந்த டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு வராரு. அண்ட் இந்த வருஷமே வந்து அவர் வந்து கல்ஃப் ஜெயின்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போறாரு. ஹி ஹஸ் பீன் ரீடைன்ட் பை கல்ஃப் ஜெயின்ஸ். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஜேமி ஓவர்டன் வந்து இந்த லீக்லையுமே நீங்கள் பார்க்க ரெடியாக இருந்துக்கோங்க. அண்ட் இந்த லீக் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஜனவரி 11 ஆரம்பிக்க போகிறதுன்னு லாஸ்ட் வீடியோவில். ஸோ ஜனவரி 11 ஆரம்பிக்கிறதுனால ஜேமி ஓவர்டன் சில மேட்சஸ் இந்த லீக்கில் வந்து மிஸ் பண்ணுவார். ஸோ BBL வந்து ஜனவரி 18 அன்னைக்கு வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் லாஸ்ட் கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க, லாஸ்ட் லீக் கேம் ப்ளே பண்ணுறாங்க. இன்கேஸ் அவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலைன்னா பேஸ்ட் ஆன் மை கால்குலேஷன் அவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இன்கேஸ் குவாலிஃபை ஆகலைன்னா ஜேமி ஓவர்டன் அந்த ஜனவரி 18 மேட்ச் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த லீக் ஜாயின் பண்ணுவார். ஸோ இந்த லீக் வந்து ஜனவரி 11 ஆரம்பிக்கிறது. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு ஃபியூ கேம்ஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜனவரி 23 அவரோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து இந்த IL T20 ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 6 to 7 கேம்ஸ் வந்து கண்டிப்பாக ஜேமி ஓவர்டன் இந்த லீக்ல நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன் 2 CSKs பார்த்தீங்கன்னா இந்த லீக்ல ப்ளே பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக we will try to cover it. நம்ம SI20 தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சா இந்த லீகை பற்றி அப்பப்போ பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ டெஃபினெட்லி வந்து நீங்கள் பாருங்க இந்த லீகை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ருத்ராஜோட விஷயத்துக்கு வரலாம். ருத்ராஜ் ஆல்வேஸ் ஹஸ் பீன் an exceptional talent. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கான வாய்ப்புகள் எங்கள் இந்திய டீமில் ரொம்ப
குறைவாக தான் கிடச்சிருக்கு. அண்ட் கிடைச்ச வாய்ப்புகளையும் ருத்துராஜ் சரியாக யூஸ் பண்ணலை, அது வந்து அக்செப்ட் பண்ணி தானும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இப்போது கில்லை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் ஃபார்மேட்லையுமே கில்லுக்கு வந்து அவருக்கான அந்த ஸ்பாட் வந்து இன்கேஸ் அவர் விளையாடாமே இருந்தாலும் சரி அண்ட் அவர் நல்லா விளையாடினாலும் சரி அவருக்கான அந்த ஸ்பாட் வந்து ஆல்மோஸ்ட் சீல் ஆன மாதிரி தான் தெரியுது. அதனால தான் ருத்துராஜுக்கு அந்த பேக்கிங் சரியாக கிடைக்கல அப்படின்னு தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருந்திருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக ருத்துராஜ் இருக்கிறதுமே ஒரு மெயின் ரீசன். அண்ட் பிஜேடியில் நம்மளோட தலைவர் கில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஃபேன்ஸுமே கொந்தளிச்சிருப்பாங்க, ருத்துராஜ் முதல்ல கொண்டு வாங்கப்பா டீமில் அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட சீக்கா யூடியூப் சேனல் நம்ம சீக்காவே சொல்லியிருப்பாரு, அவர் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாரு, எப்பா கில்லெல்லாம் முதல்ல ட்ராப் பண்ணிட்டு ருத்துராஜ் வந்து டீமில் வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ருத்துராஜ் வந்து ரெட் பால் கிரிக்கெட்டில் வந்து என்னதான் அதிகமாக ப்ளே பண்ணலனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து ரெட் பால் கிரிக்கெட்டில் முதல்ல பார்த்துடுவாங்க. அவரோட கரியரில் அங்கே தான் முதல்ல ஆரம்பிச்சு அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இங்கே அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அண்ட் ரீசெண்டாக வந்து இந்தியா ஏக்கு ஏதோ ஒரு மேட்ச் வந்து ருத்துராஜ் ப்ளே பண்ணியிருந்தார் போல, ஆஸ்திரேலியா ஏ வெர்சஸ் இந்தியா கேமில். அதில் வந்து 4 கேம்ஸ் ஏதோ சம்திங் ப்ளே பண்ணி ஏதோ 20 ரன் ஏதோ ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் வந்து காரணம் காட்டி இவரெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் செலக்ட் பண்ணணும் யாரா சொல்கிறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க. எஸ், 2 பேருக்குமே 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் சிம்பிள் தான், ருத்துராஜ் நீங்க வாய்ப்பு கொடுத்து முதல்ல பாருங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து ருத்துராஜ் பெஸ்டா கில் பெஸ்டா அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்துராஜ் செலக்ட் பண்ண போறாங்களான்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான காம்படிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபிஷேக் சர்மா இருக்காரு அண்ட் ருத்துராஜ் இருக்காரு அண்ட் நம்மளோட கில், ரோஹித் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த 5 காம்படிஷன் ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ரோஹித் வந்து அஃப்கோர்ஸ் அவர் வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படியே. அதுக்கப்புறமா இருக்க போற அந்த ஸ்பாட் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர் கில், இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான். அபிஷேக் சர்மா அண்ட் ருத்துராஜ் மேபி ரிசர்வ்ஸா கொண்டு போவாங்களே தவிர ஃபார் ஷூர் வந்து ருத்துராஜ் அண்ட் அபிஷேக் சர்மாவை செலக்ட் பண்ண போறது கிடையாது சாம்பியன்ஸ் ட்ராஃபில. சரி, சாம்பியன்ஸ் ட்ராஃபில தான் செலக்ட் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ்ல செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ருத்துராஜ், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா இந்த மாதிரி யாரெல்லாம் சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து ப்ளே பண்ணலையோ அவங்கலாம் வந்து இந்த T20 சீரிஸ்ல வந்து பிசிஐ ப்ளே பண்ண வைக்க போறாங்க. அண்ட் ருத்துராஜ் டெஃபினெட்லி வந்து இந்த சீரிஸ் வந்து 11லயே வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ருத்துராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் மைட் ஓபன் இந்த சீரிஸ். அண்ட் ஓடி சீரிஸ் வந்து ருத்துராஜ் இருக்க மாட்டார் மோஸ்ட் ப்ராபப்லி. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி பவுண்ட் பிளேயர்ஸ் தான் வந்து இந்த ஓடிஏ சீரிஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ப்ளே பண்ண போறாங்கன்னு வந்து டாக்ஸ் வந்திருக்கு. ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் படி ருத்துராஜ் வந்து T20 சீரிஸ் செலக்ட் ஆவாரே தவிர சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் ஓடிஏ சீரிஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து செலக்ட் ஆக மாட்டாரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பிசிஏ கூடி சீக்கிரம் ஜனவரி 12 வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான டெட்லைன் ஐசிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் ஜனவரி 12 ஆர் 13 அன்னைக்கு இந்த சீரிஸ்க்கான ஸ்குவாடையும் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான ஸ்குவாடையும் வந்து பிசிஏ ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் 25th ஜனவரி இந்த T20 சீரிஸில் செகண்ட் T20 பார்த்தோம்னா இங்கே நம்மளோட எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் நடக்க போகுது, நம்மளோட சேப்பாக் ஸ்டேடியமில். ஸோ கண்டிப்பாக செம ஹைப் இருக்கும் அந்த மேட்ச்சுக்கு. நம்மளோட ருத்துராஜ் வந்து இன் ப்ளூ கலர்ஸ் வந்து நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த மேட்ச் முடிஞ்சா நான் போய் ஸ்டேடியம்லேயே பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பாக முடிஞ்சா நீங்களுமே ஸ்டேடியம் வந்து அந்த மேட்சை பார்க்க ட்ரை பண்ணுங்க அண்ட் ருத்துராஜ் வந்து டெஃபினெட்லி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ருத்துராஜ் வந்து இந்த ஓடிஏ சீரிஸ் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபில செலக்ட் ஆவாரா மாட்டாரா? உங்களோட ஒப்பீனியன்ஸை டெஃபினெட்லா கமெண்ட் சொல்லுங்க. ஐ வில் மேக் நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ், பை.